மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்கள், நாங்கள் டேலண்ட் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்கள், நாங்கள் இந்த கல்வி தொலைக்காட்சி ஊடாக ஏழு மாணவர்களுக்குரிய பல்வேறுபட்ட பாடங்கள் தினந்தோறும் பல்வேறுபட்ட ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் ஏழில் கல்வித்துறையில் நிறைய பாடம் இருக்கின்ற மாணவர்களே, அதில் வரலாறு பாடத்தை பெரும்பாலான மாணவர்கள் எடுக்கின்றார். அதிலும் ஐரோப்பிய வரலாறை பெரும்பாலான மாணவர்கள் நம்முடைய விருப்பத்துக்குரிய பாடம் இருக்கிறபடியால் நாங்கள் கடந்த கால நிறைய வகுப்புகளில் இருந்து ஐரோப்பிய வரலாறு தொடர்பான பாட அறிவுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே ஐரோப்பிய வரலாறு என்னும்போது நாங்கள் கடந்த வகுப்பு தேசிய அரசுகள், ஐரோப்பாவில் தோன்று பெற்ற புதிதாக தோற்றம் பெற்ற தேசிய அரசுகள், குறிப்பாக 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற தேசிய அரசுகளும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளும், அப்படி தேசிய அரசுகளாக எந்தெந்த நாடுகள் உதயம் ஆகின என்றதைத்தான் நாங்கள் கடந்த வகுப்பிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே தேசிய அரசுகள் என்ற பாடம் மிக முக்கிய பாடம். நான் போன சொல்லியிருப்பேன், ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டதன் விளைவாக நாடுகாண் பயணங்கள் முக்கிய விளைவு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு குறிப்பாக இந்த நாடுகாண் பயணங்கள் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு தேசிய அரசுகளும் ஏற்பட்டது. அவை தேசிய அரசு என்னும் போது கவனிக்க மாணவர்களே, கவனிங்கள், அறிமுகத்தை பாருங்கள், போன பார்த்தனா பாருங்கள். ஐரோப்பிய வரலாற்றில் மறுமலர்ச்சியின் சிந்தனையால் உருவாகிய புதிய கொள்கையில் முதன்மை பெற்றது. ஐரோப்பிய வரலாற்றில் மறுமலர்ச்சியின் சிந்தனையால் உருவாகிய புதிய கொள்கைகளில் முதன்மை பெற்றது. ஆகவே ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டதன் விளைவாக உருவாகிய ஒரு சிந்தனை அல்லது ஒரு விடயத்தின் அடிப்படையில் ஒற்றுமைப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த தேசிய அரசுகள். அடுத்த பாருங்கள், 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு குறித்த சில பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் தமக்கென புவியியல் எல்லைகளையும் பூகோள எல்லைகளையும் அடிப்படையாக கொண்டு இனம், மதம், மொழி, கலை, கலாச்சாரம் யாவற்றிலும் தன்மைப்படுத்தி நிர்ணயப்படுத்தல் தேசிய அரசு எனப்படும். அப்போ கவனிங்க மாணவர்களே, இது முக்கிய விளக்கம். தேசிய அரசு என்றால் உங்கள் விளக்கம் தெரிய பாருங்க மாணவர்களே, 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு அல்லது 15ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு குறித்தோர் பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் தமக்கென புவியியல் எல்லைகளையும் பூகோள எல்லைகளையும் அடிப்படையாக கொண்டு இனம், மதம், மொழி, கலை, கலாச்சாரம் யாவற்றின் தனிமைப்படுத்தி நிர்ணயிக்கப்படுதல் தேசிய அரசு எனப்படும். இன ரீதியாக இருக்கணும், மத ரீதியாக இருக்கணும், மொழி ரீதியாக இருக்கணும், கலை, கலாச்சாரம், பண்பாடு என்ற அடிப்படையில் ஒரு தனித்துவமான எல்லைகளை புவி எல்லைகளையும் கொண்டு வந்தால் நாங்கள் தேசிய அரசு கடந்தவும் பார்க்கிறோம். பாருங்கள், தேசிய அரசுகள் 17ஆம் நூற்றாண்டு எழுச்சி. இஸ்பானியா, போர்த்துக்கல், பிரான்ஸ், பிரித்தானியா, ஒல்லாந்து இவ்வளவுதான் ஆரம்ப காலத்தில் ஐரோப்பாவில் தேசிய அரசுகளாக எழுச்சி பெற்றது. பாருங்கள், இஸ்பானியா, போர்த்துக்கல், கவனிங்கள், போர்த்துக்கல், பிரான்சு அல்லது பிரித்தானியா, ஒல்லாந்து போன்ற நாடுகள்லாம் ஆரம்ப காலத்தில் ஐரோப்பாவில் தேசிய அரசுகளாக எழுச்சி பெற்றமையாக காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்து பாருங்கள், புதிய தேசிய அரசுகள் மத்திய கால முடிவு, நவீன காலத்தின் ஆரம்பம். முதலில் ஐரோப்பிய வரலாற்று காலகட்டங்களை ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் 3 காலகட்டங்களாக பிரித்து வச்சுக்கின்றார்கள். ஒன்று புராண காலம், மத்திய காலம், நவீன காலம். ஆகவே இந்த தேசிய அரசு எனப்படுவது மத்திய கால முடிவிற்கும் நவீன காலம் இருக்கலாம். நவீன காலத்துடைய ஆரம்பத்துக்கும் இடையில தோற்றம் பெற்றதான் இந்த தேசிய அரசுகள். குறிப்பாக புதிய முடியாட்சியின் தோற்றம் என்ற அடிப்படையில் இந்த தேசிய அரசுகள் தோற்றம் பெற்ற தன்மையாக காணலாம், புதிய முடியாட்சி அடிப்படையில். ஆகவே தேசிய அரசுகள். அடுத்த பாருங்கள், வினாக்களை பாருங்கள். தேசிய அரசுகளின் எழுச்சிக்கான காரணங்கள். பாருங்கள், தேசிய அரசுகள் ஏன் எழுச்சி பெற்றார் காரணம் பார்க்க போறோம். பார்க்கும்போது பார்த்தோம்,
கொன்சாவ் நகரத்தின் வீழ்ச்சி. போன பார்த்து நாமாவளே 1453ஆம் ஆண்டு கொன்சாது நகரத்தை ஒட்டோமன் துருக்கி எனப்படுகின்ற அராபியர்கள் கைப்பற்றியதன் விளைவுதான் இந்த தேசிய அரசு தோற்றம் பெற்ற மெயின் காரணம். மரமட் செய்யப்படும் மெயின் காரணம் தேசிய அரசு தோற்றம் பெறுது. அடுத்த வருங்கள் பல்கலைக்கழக தோற்றம் பெற்றது. குறிப்பாக இத்தாலி கவனிக்கமானவர்களே, இத்தாலியில பொலஞ்சா பாதுகாப்பு பல்கலைக்கழகம், அதோட இங்கிலாந்தில கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், பிரான்சில் பாரிஸ் பல்கலைக்கழகம் என்ற அடிப்படையில் பல்கலைக்கழக தோற்றம் பெற்றும் அங்கே அறிவியல் ரீதியான சிந்தனைகள் வளர்க்கப்பட்டு பிற்காலத்தில் அங்கு அறிவுபூர்வமான மாணவர் கரம்பு உருவாக்கப்பட்டு பிறகு ஒவ்வொரு இனம் மதம் மொழி என்ற அடிப்படையிலும் மற்றும் கலாச்சார அடிப்படையிலும் எல்லைகள் நிர்வகித்து நாடுகள் தோற்றம் பெற்றுள்ளது. அடுத்த வாரங்கள் திருச்சபைகள் செல்வாக்கு, அதாவது போப்பாண்டவர்கள் பாதிரிமார்கள் போன்றோருடைய செல்வாக்காரமாகவும் தங்களுடைய மதத்தை முன்னிலைப்படுத்த ஒரு நாடு வேணும், தங்களுடைய இனத்தை முன்னிலைப்படுத்தி நாடு வேணும், அவருடைய மொழிகள் அவருடைய கலாச்சாரங்கள் அவருடைய பண்பாடுகள் என்ற அடிப்படையிலும் நாடு தோற்றம் பெற்றது. அப்படித்தான் ஐரோப்பாவில் கத்தோலிக்க மதத்தை முன்னிலைப்படுத்திய போர்த்துகல் நாடும், ஒல்லாந்து நாடானது புரட்டஸ்தாந்த முன்னிலைப்படுத்தியும் கிறிஸ்தவ முன்னிலைப்படுத்தி பிரித்தானிய நாடும், புரட்டஸ்தாந்த மதத்தை முன்னிலைப்படுத்தி இஸ்பானியாவும், இப்படி மத ரீதியான நாடுகள் எல்லாம் பிற்கால தோற்றம் பெறுவதற்கு இந்த திருச்சபையுடைய ஆதிக்கமும் அவர்களால் வளர்க்கப்பட்ட அரசியலுடைய தன்மையும் முக்கிய காரணமாக அமைகின்றது. அடுத்த வருங்கள் பௌதிக ரீதியான பிரிவுகள், பௌதிக ரீதியான அமைவிடங்கள் அல்ல புவியியல் ரீதியான பிரிவுகள், அமைவிடங்கள் கணக்கு அமைக்கின்றது, புவியியல் அம்சங்கள், அதோட அங்கிருந்த வளங்கள், அவங்க இயற்கையான வளங்கள் போன்றவையும் ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் தோற்றம் பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் விளங்குவதை நீங்கள் அவதானிக்கலாம். அது பாருங்கள், இவ்வளவுதான் தேசிய தோற்றம் பெற காரணம். பாருங்கள் கொன்சாது நோகளின் வீழ்ச்சி, பல்கலைக்கழகங்களின் தோற்றம், வர்த்தக வளர்ச்சி, திருச்சபையின் செல்வாக்கு, பௌதிக ரீதியான பிரிவுகள், இவ்வளவு ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் தோற்றம் பெறுவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணியும் அமைந்திருக்கின்றது. அடுத்த வர்க்கமானவர்களே, அடுத்த பாருங்கள், இதுவும் பெரும்பாங்க தேசிய தோற்றம் பெற இதுவும் காரணம் என்று பார்க்கமானவர்களே பாருங்கள், சிலுவை யுத்தம் இடம்பெற்று, சிலுவை யுத்தங்கள் இடம்பெற்ற ஒரு பகுதியும் சிலுவை யுத்தமானது குறிப்பாக இந்த கிறிஸ்தவர்களுக்கிடையே இடம்பெற்ற கத்தோலிக்க புரட்டஸ்தாந்த மதத்திற்கு இடைப்பட்ட யுத்தமாக இந்த சிலுவை யுத்தம் அமைகின்றது. யுத்தத்தினுடைய விளைவாகவும் தங்கட மதத்தை முன்னிலைப்படுத்தணும். நம்ம சின்ன போல கத்தோலிக்க மதத்தை முன்னிலைப்படுத்தி நாடு தோற்றம் பெறுது, புரட்டஸ்தாந்து கல்வீனியம் கிறிஸ்தவம் ஒவ்வொரு மத ரீதியான நாடு தோற்றம் பெறுவதற்கும் இந்த சிலுவை யுத்தம் முக்கிய காரணம். அடுத்தது பௌத்தரி வளர்ச்சி, மன சிந்திக்கிற தன்மையும், தமக்குரிய இனம் வேணும், நமக்குரிய நாடு வேணும், நமக்குரிய ஒரு மொழி ரீதியான ஒரு கொள்கை வேணும் என்ற அடிப்படையிலும் பௌத்த ரீதியான சுயமாக சிந்திக்கிற ஒரு அடிப்படையிலும் நாடு தோற்றம் பெறுகிறது. அடுத்த வருங்கள் அதிகார போட்டி, நாடு பிடிக்கணும், தங்களோட மதத்தை மற்ற மதங்களோட விட வேகமாக பரப்பணும், தங்களுடைய ஆதிக்கத்தை விஸ்தரிக்கணும், தங்களுடைய மதம் சார்ந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்த மற்ற கலை சார்ந்த நாடு உருவாக்கணும் என்ற நாடு ரீதியான போட்டி பொறாமை உட்பூசல்கள் போன்றடவும் இங்கே ஐரோப்பாவில் நாடு ஏற்பட முக்கிய காரணம் அமைகின்றது. அடுத்தவர்கள் மானிய முறையின் வீழ்ச்சி. முதலியும் மானிய முறை என்றால் நிலத்தை அடிப்படையாக கொண்ட சமுதாய முறை, நிலத்தை அடிப்படையாக கொண்ட சமுதாய முறை செல்வோம் மானிய முறை. இதனுடைய வீழ்ச்சியும் பிற்காலத்தில் பிறகு செல்வாக்கு இல்லாத போய், கிறிஸ்தவ பாதிரிமாவோட செல்வாக்கு இல்லாத போய், மன்னன் உருவாகிறான், அதுக்குள்ள மத்திய வர்க்க தோற்றம் பெறணும், பணப்புழக்கம் பெறுது, வர்த்தக வளர்ச்சி அடையுது, அறிவு வளர்ச்சி அடையுது என்ற அடிப்படையிலும் தேசிய அரசுகள் பிற்காலத்தில் தோற்றப்பட்ட தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த வருங்கள் வர்த்தக வகுப்பினர் கருத்துக்கள். வர்த்தக வகுப்பினர்கள், வர்த்தகம் செய்கிற கடல் மாலுமிகள், வியாபாரிகள், கப்பலோட்டிகள், அதோட வர்த்தகர்கள் என்ற அடிப்படையிலும் வர்த்தக ரீதியான ஒரு சமூகம் தோற்றம் பெற்று அது பிற்காலத்தில் குறிப்பாக தேசிய அரசு தோற்றம் முக்கிய காரணம் அமைகின்றது. அது பாருங்கள், சிவயுத்தம் காரணம் அமைகின்றது, பௌத்தரிவா வளர்ச்சி, அதிகார போட்டி, மானிய முறையின் வீழ்ச்சி, வர்த்தக வகுப்பினரின் கருத்துக்கள். இதுவும் ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் தோற்றம் பெறுவதற்கு
முக்கிய காரணமாக அமைகின்றது. அடுத்தவர்கள் தேசிய அரசின் தோட்டத்துக்கான காரணங்கள் நுணுகி ஆராய பாருங்கள். தேசிய அரசுகள் ஏன் தோற்ற காரணங்கள் நுணுகி ஆராய போகிறோம் பாருங்கள். ஆரம்பித்த பாருங்கள், புதிய சிந்தனைகள் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில் வரையறுத்து வளர்ச்சியடைந்தது. அடுத்து வரையறை பார்த்துனாங்க. 15ஆம் நூற்றாண்டில் இனம், மொழி, மதம் சார்ந்த கலாச்சார சார்ந்த அடிப்படையில் தேசிய தோற்றம் பெற பார்த்துறாங்க. புவியியல் ரீதியாக செல்வாக்கு பார்த்துனாங்க. அமைவிடங்கள், காலநிலைகள், வளங்கள், இயற்கை வளங்கள் போன்றவும் தேசிய அரசுகள் ஐரோப்பாவில் தோற்றம் பெறும் முக்கிய காரணம் விளங்குகின்றது. அடுத்தவர்கள் மானிய முறையின் சிதைவுகள், மானிய முறையினுடைய சிதைவுகள், மானிய முறையின் வீழ்ச்சியும் குறிப்பாக ஐரோப்பியாவில் தேசிய அரசுகள் நாடுகள் அல்லது தோற்றம் பெறும் காரணமாகின்றது. அடுத்தவர்கள் மறுமலர்ச்சியின் தாக்கம், மறுமலர்ச்சியுடைய தாக்கம் அங்கே பிற்காலத்தில் நாடுகாம் பயணங்கள் உருவாகுது. அதுக்கு முதல் தேசிய அரசு தோற்றம் பெறுவது. அதோட கைத்தொழில் புரட்சிகள், வர்த்தக வளர்ச்சி, அதை விட மதப்பரப்பு கொள்கை, வர்த்தக போட்டி என்ற அடிப்படையிலும் இந்த தேசிய அரசு தோற்றம் பெறுகின்றது. அடுத்தவர்கள் சிலுவை யுத்தங்கள், சிலுவை யுத்தங்கள் இடம்பெற்றமையும் தேசிய அரசு காரணமாக சிலுவை யுத்தங்கள் இடம்பெற்றது. அவர்கள் கவனிங்கள், மாணவர் கவனிங்கள், இது பரீட்சைகளுக்கு வரக்கூடிய வினாமானவர்களே. சிலுவை யுத்தங்கள் இடம்பெற்ற பார்த்தாங்க. கத்தோலிக்க புரட்டஸ்தாந்து மாதங்களிலே 7 சட்டங்களாக ஐரோப்பா கண்டத்தில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக மத ரீதியாக தமது மதத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும், மத ரீதியாக தங்களுடைய கொள்கைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஐரோப்பாவில் குறிப்பாக இங்கே தேசிய அரசுகள் தோற்றம் பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், திருச்சாவையின் செல்வாக்கு. திருச்சாவுடைய போப்பாண்டவர்கள் பாதிரிமாவுடைய செல்வாக்கும் அங்கே ஐரோப்பாவில் நாடுதான் பயணம் செய்யப்பட காரணமாக இருக்கின்றது. அடுத்து வர்த்தக வளர்ச்சி. ஆரம்பத்தில் மானிய முறையில் பணப்புழக்கம் குறைவாக காணப்பட்டது, பெரும்பாலும் உள்நாட்டு கொடுக்க வாங்கலாம் காணப்பட்டது. ஆனால் பணப்புழக்கம் வந்தாப்பிறது வர்த்தகம் வளர்ச்சி அடையுது. வர்த்தகம் வளர்ச்சி அடையும் போது உள்நாட்டு கொடுக்க வாங்கல் மேலதிகமாக வெளிநாடுகளுடன் வர்த்தக தொடர்பு ஏற்படுது. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அடிப்படையான வர்த்தகம் இடம்பெறுது. அதோட வணிகம் தடைப்பட்டவை. வர்த்தகம் கொன்சாத துருக்கி கைப்பினுடையால மேலத்திய கிழத்திய வணிகம் தடைப்பட்டிருக்கு. அதோட வர்த்தகம் தடைப்பட்டிருக்கின்றது. தடைப்பட்ட வர்த்தகத்தை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் 4ஆம் பயணம் இடம்பெறுகின்றது. வர்த்தக உரிமையை கைப்பற்றணும், வர்த்தக உரிமையை கைப்பற்றணும், வர்த்தகம் செய்த நாடுகளை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அடிப்படையிலும் ஐரோப்பாவில் 4ஆம் பயணங்கள் இடம்பெற்றுகின்றது. அதோட அரசுகளுடைய வழிப்படுத்தல்கள், ஒவ்வொரு அரசுகளும் தங்களுடைய இனம் சார்ந்து, மதம் சார்ந்து, மொழி சார்ந்து நாடுகாம் பயணத்தில் ஈடுபட்ட மட்டுமில்லாமல் தேசிய அரசுகளாக வளர்ச்சி பெறுவதற்கும் பிற்காலத்தில் அரசுடைய வழிப்படுத்த முக்கிய காரணம் அமைகின்றது. ஆகவே தேசிய அரசுகள் ஐரோப்பாவில் தோற்றம் பெறுவதற்கு நிறைய காரணம் இருக்கின்றது. நீங்கள் ஒரு கடைசி ஒரு 5 அல்ல 4 பொய்ஸாக தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் கற்ற வினாக்களுக்கோ அல்லது அது தொடர்பாக கேட்கப்பட்ட சிறு குறிப்பு வினாக்களுக்கோ இலகுவான முறையில் விடுதலை எழுதக்கூடிய இருக்கும். ஆகவே நீங்கள் சிந்தி செய்யப்பட வேண்டிய ஒரு பாட அளவாகவும் பரீட்சைகளுக்கு கேட்கின்றார்கள். தேசிய அரசு தோற்றம் காரணங்களை நுணுகி ஆராய்க. தேசிய அரசு தோற்றம் பெற்ற போர்த்துகல் இஸ்பானியா பற்றி சூர்விப்பு வரைக என்று பரீட்சை கேட்டிருக்கிறார்கள். அப்போ அதுக்கு ஏற்றால் போல நீங்கள் என்ன செய்யணும், வினாக்களுக்கு விடுதலை தெரிய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பரீட்சைகளுக்கு கூடிய புள்ளிகளை பெற்றுப்பெறக்கூடிய இருக்கும், இலகுவான ரீதியில் ஏத்தர சித்தியை பெறக்கூடிய இருக்கும். அதனையும் கவனிக்க வேண்டும். அடுத்த வாருங்கள், தேசிய அரசுகள் இயல்புகளை மதிப்பிடுக. வாருங்கள், தேசிய அரசுகள் இயல்புகள், தேசிய அரசுகள் இயல்புகளை மதிப்பிடுக. வாருங்கள், தேசிய அரசுகளின் இயல்புகளை மதிப்பிட போகிறோம். இயல்புகளை மதிப்பிடுக. தேசிய அரசுகள் இயல்புகளை மதிப்பிட போகிறோம். பாருங்கள், வணிகவாதம். வணிகவாதம் ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் வணிகவாதம் என்ற ஒரு சொற்பிரிவும் இடம்பெறையில் மானிய ஒரு காலத்தில் அல்லது மத்திய காலத்தில். ஆனால் தேசிய அரசுக்கு ஒட்டப்பட்ட பிறகுதான் உள்நாட்டு வர்த்தகம் மட்டுமில்லாமல் அல்லது உள்நாட்டு வியாபாரம் வணிகம் மட்டுமில்லாமல் வெளிநாட்டு ரீதியாகவும் வியாபாரம் அல்லது வணிகம் எல்லாம் மிக பாரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. வணிகவாத கொள்கைகள், வணிக ரீதியான முன்னேற்றங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. அதோட தேசியவாதங்களுக்கோ தங்களுடைய இனம் சார்ந்து
தங்களுடைய மதம் சார்ந்து, தங்களுடைய மொழி சார்ந்து, தங்களுடைய கலாச்சாரம் சமயம் சார்ந்து என்ற அடிப்படையிலும் தேசிய அரசு செய்யப்பட்ட நன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து வலிமையான முடியாத திட்டமிட்டு வலிமையான உறுதியான ஆட்சி முறை, உறுதியான முடியாட்சி தோற்றமிட்டதும் இங்கு ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் தோற்றம் பெற முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. அதோட ஒழுங்கமைக்கப்பட்ட புவியியல் எல்லை, ஒழுங்கமைக்கப்பட்ட எல்லைகள் ஒவ்வொரு நாடும் தமக்குரிய எல்லைகள் கொண்டிருக்கின்றது. ஒரு தெரியும் ஐரோப்பாவில் இது ஐரோப்பா கண்டத்தை எடுத்து பார்த்து ஐரோப்பாவுடைய அமைவிடத்தை ஐரோப்பாவுடைய வரைபடத்தை எடுத்து பார்த்தால் பிரித்தானியா, ஸ்கொட்லாந்து, அயர்லாந்து எல்லாம் தனித்தனி தீவாக இருக்கின்றது. ஆனால் இந்த 3 நாடுகளும் தவிர மற்ற நாடுகள் எல்லாம் ஒரே நிலப்பரப்பு கீழ் இயங்குகின்றது. அது ஜெர்மனியா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், சுவிட்சர்லாந்தா இருக்கலாம், இத்தாலியா இருக்கலாம், பெல்ஜியமா இருக்கலாம், ஹங்கேரி, துருக்கி போன்ற எல்லாம் ஒரே நிலப்பரப்புகள் இருக்கிறபடியால ஐரோப்பாவில் முக்கியமாக ஒரு பிரச்சனை வரக்கூடிய தன்மை இருக்கின்றது எல்லை பிரச்சனை. அது ஒவ்வொரு நாடுகளும் தமக்குரிய எல்லைகளை தாமே நிர்ணயம் செய்து கொள்கின்றார்கள். பிரான்ஸ் என்றால் இந்த எல்லை இருக்கணும், சுவிட்சர்லாந்து இந்த எல்லை இருக்கணும், ஜெர்மனிகள், இத்தாலி ஒன்று தமக்குரிய எல்லை ரீதியான நிர்ணயமும் ஐரோப்பாவில் முக்கியமான ஒரு பண்பை கொண்டிருக்காங்க. எல்லை ரீதியாக புவியியல் ரீதியான விடயங்களும் இங்கே ஐரோப்பாவில் முக்கியம் இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், தனித்துவமான அரசு தோட்டம், தனித்துவமான ஒரு அரசு தோட்டம் பெற்றுக்கிட்டோம். குறிப்பாக ஒவ்வொரு இனத்தை முன்னிலைப்படுத்தி, ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்தி அங்கே வேறு மதம் செல்வாக்கு பெறாது, வேறு இனமும் செல்வாக்கு பெறாது, வேறு மொழி செல்வாக்கு பெறாது. அப்படி செல்வாக்கு போயிட்டாலும் அது 2ஆம் தர மொழியாக தான் இருக்கு, அதனால 2ஆம் தர சமயம் தான் இருக்கு. கீழ்பட்ட கலாச்சாரம் தான் இருக்கும் மொழிய தனித்துவமான மொழி இருக்கும், தனித்துவமான பண்பாடு, கலாச்சாரங்கள் இனம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய தான் நாங்கள் தேசிய அரசு சொல்லுவோம். நாங்கள் அடுத்த வாருங்கள், கட்டமைக்கப்பட்ட அரசு கொள்கை, மொழிக் கொள்கை. சொல்லுவோம் கட்டமைக்கப்பட்ட அரசு கொள்கை, மொழிக் கொள்கை போன்றளவு அங்கு ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் தோற்றம் பெறுவதற்கு மிகவும் உன்னதமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. தனித்துவமான அடுத்த வாருங்கள், தனித்துவமான கட்டமைப்பு, தனித்துவமான அரசு கொள்கை, தனித்துவமான அரசு கொள்கை, தனித்துவமான மொழிக் கொள்கை. அடுத்த வாருங்கள், மத்தியதர பக்கத்திலிருந்து ஆதரவை பெறுதல், கல்வி கற்ற சொத்து இருக்கின்ற திறமையானவருடைய ஆதரவை பெற்றுக்கொண்டதும் அவங்க தேசிய அரசுடைய ஆட்சியாளருடைய தன்மை காணலாம். குறிப்பாக ஹென்றி, இசபெல்லா அரசி, பேர்டினன் மெகலன், 2ஆம் சார்ல்ஸ் போன்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டை பலப்படுத்தோம், நம்ம நாட்டை ஏனைய ஐரோப்பிய தேசங்களிலிருந்து முன்னிலைப்படுத்த கொண்ட காண்டி கல்வி கற்ற சொத்து இருக்கின்ற மத்திய ஐரோப்பினுடைய செல்வாக்கு அங்கே நாடு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தவர்கள் சுயதேவை பூர்த்தி பொருளாதாரத்தின் அடிப்படையில் அரசை நிர்ணயித்தல் தமக்கென பொருளாதார கொள்கை. அவர் சுயதேவை அடிப்படையில் பொருளாதாரத்தை நிர்ணயித்த கொள்கை காணப்படுகிறது. தமது நாட்டுக்குரிய பொருளாதாரத்தை வளம்படுத்தணும், நமது நாட்டுக்கு என்ன வளம் இருக்கின்றது, தமிழ் நாடு என்ன விதமான சுய பொருளாதாரம் செய்யலாம் என்ற அடிப்படையில் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதோட தனித்துவமான பொருளாதார கொள்கை. சில நாடுகளில் ஆடைகள் அல்லது சிறு கைத்தொழில்கள் பொருளாதாரமாக இருக்கும். இன்னும் சில ஐரோப்பிய நாட்டுக்கு கொண்டால் அதாவது இயந்திர சாதனங்கள், தொழில்நுட்ப சாதனங்கள்ல முன்னணி வைப்பிடும். சில நாடு எடுத்துக்கொண்டால் நிலக்கரி வளங்கள், இரும்புகள் போன்றவற்றில் முன்னணி வைப்பாங்க. அப்ப தங்களோட நாட்டுக்கு எந்த விதமான சுயதொழில் அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் அமையுதோ அந்த பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி தாங்கள் வளர்ச்சி கட்டத்தை அடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அப்ப இவ்வளவு பாருங்கள், தேசிய அரசுகளின் இயல்புகள் அல்லது பண்புகள் என்று சொல்லுவோம். இயல்புகள் அல்லது மாணவர்களே பாருங்கள், பண்புகள் என்று சொல்வார்கள், பண்புகள் என்று சொல்லுவார்கள், இயல்புகள் அல்லது பண்புகள் என்று சொல்வார்கள். அப்ப தேசிய அரசுகள் இயல்புகளை பாருங்கள், வணிகவாதம், தேசியவாதம், வலிமையான முடியாட்சி தோற்றம், ஒருங்கிணைக்கப்பட்ட புவியியல் எல்லை, அரசு தோற்றம் பெறுது, தனித்துவமான அரசு தோற்றம், கட்டமைக்கப்பட்ட அரசு கொள்கை, மொழிக் கொள்கை, மத்திய பக்கத்தில் ஆதரவை பெறுதல், சுயதேவை பூர்த்தி பொருளாதாரத்தின் அடிப்படையில் அரசை நிர்ணயித்தல், தமக்கு பொருளாதார கொள்கை. இவ்வாறான விடயங்கள் தேசிய அரசுகளின் இயல்புகளாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக அடுத்த பாருங்கள், அதில் பாருங்கள், இஸ்பானிய எழுச்சிக்கான காரணங்கள் குறிப்பிட்டு விளக்குக. உங்களுக்கு தெரியும், தேசிய அரசுகளாக நிறைய நாடுகள் எழுச்சி பெற்றுகின்றது. அதில் ஒரு முக்கியமான ஒரு முதன்மையான நாடாக பார்க்கப்படுறது இஸ்பானியா. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இந்த
தேசிய அரசுகளாக தோற்றம் பெற்ற நாடுகள் எனும்போது போர்த்துக்கல், இஸ்பானியா போன்ற விளங்குகின்றன. அவைகளால் அதோட இங்கிலாந்து, பிரான்ஸ் எல்லாம் விளங்குகின்றன. குறிப்பாக இஸ்பானியா, போர்த்துக்கலும், குறிப்பாக இஸ்பானியா என்பது தேசிய அரசுகள் அடித்து விட்டு முதலாம் நாடாக வர்ணிக்கப்படுகின்றது. தனித்துவமான மொழி இருந்திருக்கின்றது, தனித்துவமான சமயம் இருந்திருக்கின்றது, கலாச்சாரம் இருந்திருக்கின்றது, இனம் சார்ந்த கொள்கை இருந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் கூட இந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அந்த இஸ்பானியா எப்படி தேசிய அரசாக எழுச்சி பெற்ற வேண்டும் என பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலில் இஸ்பானியாவில் பேடியன் மகளன், இசபெல்லா அரசி போன்றோர்லாம் தங்கள் நாட்டை சேர்ந்த அல்லது அயல் நாடுகளிலிருந்து கடல் மாடுகளை பெற்று நாடுகள் பயணங்களில் ஈடுபட தூண்டியிருக்கின்றார்கள். அவை இந்த இஸ்பானியாவுடைய எழுச்சிக்கு பேடியன் மகனும் இசபெல்லா அரசினுடைய செல்வாக்கும் அங்கு முக்கியம் வருகின்றது. பாருங்கள், வினா பாருங்கள், இஸ்பானிய எழுச்சிக்கான காரணங்கள் குறிப்பிட்டு விளக்குக. பாருங்கள், இஸ்பானிய தேசிய அரசாக எழுச்சி வருவதற்கு காரணமாக இருந்த மன்னர்களே இதன் வீழ்ச்சி காரணமாக இருந்தனர். இஸ்பானியானது பேடியன் மகளன், இசபெல்லா அரசி போன்றோரால் மிக வேகமாக முன்னேறி அரசியல், பொருளாதார, சமய, கலாச்சார ரீதியிலான இனம் சார்ந்து மொழி சார்ந்து முன்னேறி பிறகு நாடுகள் பயணங்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றாலும், மிகப்பெரிய எழுச்சி பெற்றாலும் பிற்காலத்தில் இவர்களுடைய செயற்பாடு காரணமாக இந்த குறிப்பாக இந்த இஸ்பானிய நாடானது மிக துரித கதியில வீழ்ச்சி பாதை அடைந்த வேணம் காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்கள், இஸ்பானிய தேசிய அரசாக எழுச்சி பெறுவதற்கு காரணமாக இருந்த மன்னர்களே இதன் வீழ்ச்சியும் காரணம். அப்ப எழுச்சிக்கு ஏற்ற மன்னர் காரணமோ அவர்களே வீழ்ச்சிக்கும் காரணமோ அமைதன்மையின காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்கள், பேர்டினண்ட் இசபெல்லா ஆட்சி. பேர்டினண்ட் இசபெல்லா ஆட்சி என்பது இங்கே முக்கியமாக சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள் மாணவர்களே, அடுத்த பாருங்கள், கிரனடா பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம் இனம் துன்புறுத்தப்பட்டமையும் வர்த்தக வீழ்ச்சி. அதாவது கிரனடா பகுதியில் வாழ்ந்த மக்கள் துன்புறுத்தப்பட்டமையும் அங்கே ஏற்பட்ட வர்த்தக வளர்ச்சியும் இஸ்பான் நாடானது தேசிய அரசாக துரித கதியில எழுச்சி பெற முக்கிய காரணம் அமைந்து நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்த பாருங்கள் மாணவர்களே, அஞ்சால் சார்ஸின் பங்களிப்பு முக்கியமானது நிர்வாக வீழ்ச்சி. அஞ்சாலுடைய பங்களிப்பு மற்றது அவருடைய நிர்வாக வீழ்ச்சி குறிப்பாக அதுவும் அங்க இஸ்பானியாவால தேசிய அரசாக எழுச்சி வருவதற்கு முக்கிய காரணம் அமைந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள், இஸ்பானியாவின் கருவதளங்கள் பெருமையாகியமை. இஸ்பானியாவின் குறிப்பாக பொருளாதாரம் பெருமையாகியமை, குறிப்பாக திரைசேரி வெற்றி போனமை போன்ற காரணம் குறிப்பிடலாம். பொருளாதார வீழ்ச்சி, அஞ்சாம் சார்சும் கைத்தொழில் பொருளாதார வீழ்ச்சியும் அஞ்சாவது கைத்தொழிலும் இங்கே இஸ்பானியானது பிற்காலத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு காரணம் அமைந்திருக்கின்றது. அடுத்தது வர்த்தக வீழ்ச்சியும் விவசாய முற்றாக சேர்ந்தது. வர்த்தக வீழ்ச்சியும் விவசாய முற்றாக சேவடைந்தமையும் இங்கே குறிப்பாக இஸ்பானிய நாடானது தேசிய அரசாக எழுச்சி பெறும் உந்துவலாக அமைந்திருக்கின்றது. அவரோட அந்நிய படையெடுப்புகள், அடிக்கடி அந்நிய படையெடுப்புகள், உட்பூசல்கள் இடம்பெற்றமையும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அப்ப கேள்வியை பாருங்க மாணவர்களே, கேள்வியை பாருங்கள். இஸ்பானியா எழுச்சிக்கான காரணம் குறிப்பிட்டு ஆராய்ச்சி. அப்ப சில இஸ்பானியா இடம்பெற்ற சில மனோட செயற்பாடுகள், அங்கு அஞ்சல் செயற்பாடுகள், இஸ்பானியாவின் திரைசை வட்டி போனவை, பொருளாதார ரீதியாக பின்வாங்கியமை, வர்த்தக வீழ்ச்சி, விவசாய உற்சாகம் சேர்ந்தமை, அந்நிய படையெடுப்புகள், இப்படிப்பட்ட விடயங்களும் இஸ்பானியானது பிற்காலத்தில் எழுச்சி வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே நாடுகால் பயணங்கள் நாங்கள் இஸ்பான் நாட்டுடைய எழுச்சியை பற்றி நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஆகவே இஸ்பான் நாடானது நீண்ட கால அடிப்படையில் ஒரு எழுச்சி பெற்ற ஒரு நாடாகவும் அதோட குறிப்பிட்ட தேசிய அரசுகளாக எழுச்சி பெற்றோடு அங்கே இருக்கின்ற இசபெல்லா அரசி, பேடியன் மகளன் போன்றவர்கள் நாடுகால் பயணங்களில் ஈடுபட்டு சிறப்பான முறையில் தங்களுடைய நாட்டை பலப்படுத்தியிருக்கின்றார்கள். அதோட அந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கையானது சிறந்த முறையில் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே தேசிய அரசாங்க எழுச்சி பெற்ற முதலாம் நாடு என்ற வகையில் இஸ்பானியா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக விளங்குவது நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்தவர்கள் எப்படி இஸ்பானிய நாடு தேசிய அரசாக மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து தமக்கென இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, கொள்கை சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து வளர்ச்சி பெற்றதோ அதே போல ஒரு சிறப்பான முறையில் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடு தான் இந்த பிரான்ஸ்.
அந்த பிரான்ஸ் நாட்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகும். பாருங்கள், பிரான்ஸ் எழுச்சி கட்டங்களை பரிசீலித்து வைக்க பாருங்கள். ஐரோப்பாவின் நிலைமானிய அரசு நிலமானிய அரசு முறை தோல்வி அடைந்தமை. ஐரோப்பாவில் நிலமானிய அரசு முறை தோல்வி அடைந்தமையும் அங்கே இஸ்பானியா தேசிய அரசு எழுச்சி பெற காரணமாக உங்களுக்கு தெரியும். நிலத்தை அடிப்படையாக கொண்டு செய்கிற ஒரு முறையை சொல்லுவோம் நிலமானிய முறை. அதுவும் அங்கே இஸ்பானியா போன நாடுகள் போல பிரான்சிலும் வீழ்ச்சி அடைந்து அங்கே தேசிய அரசு எழுச்சி வச்சுக்கொண்டது. அடுத்த 16ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்றது. அதோட 16ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்ற ஒரு நாடாகத்தான் நாங்கள் இந்த பிரான்ஸை கூப்பிடுவோம். 15ஆம் நூற்றாண்டு பிறகு தேசிய அரசுகள் எழுச்சி பெற்றாலும் அதோட 16ஆம் நூற்றாண்டு அடிப்படையிலாம் நீங்க இஸ்பானியானது தேசிய அரசுகளாக மிக வேகமாக எழுச்சியை காணக்கூடிய இருக்கின்றது. அதோட மத முரண்பாடு காணப்பட்டவை. மத ரீதியான முரண்பாடுகள், மத ரீதியாக கற்றுக்கொடுக்கப்பட்ட சார்ந்த உட்பூசல்கள், அங்கே பாதிரிமார்கள் போப்பாடு செல்வாக்கு போன்றிடம் அங்கே இஸ்பானியா நமக்குரிய ஒரு நாடு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் போல பிரான்ஸ் உருவாக்கி இருக்கின்றது. அடுத்தது 4ஆம் ஹென்றி பிரான்சின் தேசிய கடன்களை அளித்தமை. 4ஆம் ஹென்றி பிரான்சினுடைய தேசிய கடன்களை அளித்தமை ஊடாகவும் அவனுடைய அதாவது 4ஆம் ஹென்றி என்பவர் திறமையாக செயல்பட்டு பிரான்ஸ் நாட்டு அயல்நாடுகள் வேண்டிய கடன்களை அயல்நாடுகள் வேண்டிய மிகப்பெரிய கடன் தொகைகளை மிக விரைவாக அளித்தமையான அங்கே தேசிய அரசுகள் உருவாகுவதற்கும் சுயமா ஒரு அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை சார்ந்த விடயங்களை உருவாகுவதற்கும் அடிப்படையை அமைந்து கொண்டவை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த வருங்கள் கைத்தொழில் வளர்ச்சி, வர்த்தக வளர்ச்சி. குறிப்பாக கைத்தொழில் ரீதியான இரும்பு கைத்தொழில், நெசவு கைத்தொழில், ஆபரண கைத்தொழில், அதோட குறிப்பாக போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம் இதன் அடிப்படையிலும் கைத்தொழில் ரீதியாக மிக பாரிய அளவில் மிகப்பெரிய வளர்ச்சியை பிரான்ஸ் பெற்றிருந்தது. அதோட உள்நாட்டு கைத்தொழில் வர்த்தக விவசாயம் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் கூட பிரான்சினுடைய பொருட்களுக்கு மிக வியாபார சந்தை ஒன்று உருவாகினது. அதோட பிரான்ஸ் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஒரு தரமான பொருட்களாக வழங்கப்பட்டமையாலும் இங்கே குறிப்பாக பிரான்ஸ் ஆனது மிக விரைவாக 15ஆம் நூற்றாண்டு பிறகு குறிப்பாக 15ஆம் நூற்றாண்டில் தேசிய அரசாக எழுச்சி வருவதற்கு மிகவும் முக்கியமான காரணியாக நாங்கள் அமைந்து கொண்டமே காணலாம். ஆகவே நாங்கள் இன்று தேசிய அரசினுடைய அறிமுகம் பார்க்கிறார்கள். தேசிய அரசண்டா என்னென்று பார்த்துக்கிற மாணவர்களே, தேசிய அரசாக தோற்றம் பெறுவதற்கு வித்திட்ட காரணிகளை பார்க்கிறாங்க. தேசிய அரசினுடைய காரணிகளோட தேசிய அரசு தோற்றம் நாடுகளுடைய தேசிய அரசினுடைய இயல்பை பற்றி பார்த்திருக்கிறோம். அதோட தேசிய அரசாக தோற்றம் பெற்ற இஸ்பானியாவுடைய எழுச்சியும் அது பிறகு பிரான்சுடைய எழுச்சியும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் தேசிய அரசுகள் 7 கட்டாயம் பெறக்கூடிய ஒரு வினா மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த டைம் டிவியுடைய கல்வி தொகுதியை பார்ப்பது ஊடாக இதனை உணரலாம் மாணவர்களே, தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.